தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்தும் முக்கிய நகரங்களின் வெப்பநிலை குறித்தும் விளக்குகிறார் செய்தியாளர் தேவிகா. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் முக்கிய நகரங்களில் என்ன வெப்பநிலை பதிவாகியிருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மதுரையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே அதிகபட்சமாக மதுரையில் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. அடுத்ததாக திருச்சியை பொறுத்த வரைக்கும் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. அடுத்ததாக நாகைன்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. புதுச்சேரி அப்படின்னு பார்க்கும்போது புதுச்சேரியில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம சென்னை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சென்னையில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தரைக்காற்று சற்று பலமாக வீசக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலனம் காரணமாக ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு.